Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு ப்ரீவியஸ் இயர்னுடைய அந்த அஃபிஷியலான கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டீரியர் கொஸ்டின்ஸ்க்கு எந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற கம்ப்ளீட் அனலைசிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. லிங்க் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு மார்ச் 2023 நடந்த கொஷின் பேப்பர், இது வந்து உங்களுக்கு மார்ச் 2024 நடந்த கொஷின் பேப்பர். சரியா, ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க்குக்கு ஆன்சர் கீயோட நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 2023 கொஷின் பேப்பரில் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆவண்ணா வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி, குவிக் நியூட்ரியன்ட் சைக்கிளிங். ரெண்டாவதுக்கு செகண்ட் டி ஜிஞ்சிபெரேசியா. மூணாவதுக்கு ஏ லோமி சாயில் பசலை மண். நாலாவதுக்கு ஏ ஆக்குத்திசு வளர்ப்பு மெரிஸ்டம் கல்ச்சர். அஞ்சாவதுக்கு ஏ எம்எஸ் சுவாமிநாதன். ஆறாவதுக்கு சி தழை உரம் கிரீன் மேன்யூர். ஏழாவதுக்கு டி கருப்பை எம்ப்ரியோ சாக். எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அக்ரோபாக்டீரியம் டியூமஃபேசியன்ஸ். இது வந்து பயோ பாட்னியில் 8 1 மார்க்கானது. சரியா, அப்புறம் பயோசுவாலஜி அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பயோ பாட்னி முடிச்சிடலாம். இப்போ 2024 கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி டாப்சன். செகண்டுக்கு ஆப்ஷன் டி ஓங்கு மறைத்தல் டாமினன்ட் எபிஸ்டசிஸ். மூணாவதுக்கு ஏ 10. நாலாவதுக்கு டி கூற்று சரி காரணம் தவறு ஏ இஸ் கரெக்ட் ஆர் இஸ் ராங். ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி 400 to 700 nm. சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ. சரியா, செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி பிரேசில். எய்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி உயிரி எதிர்பொருளுக்கு தடுப்பை வழங்குவது கான்ஃபர் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். இது 2024 கொஸ்டின் பேப்பர். சரியா, 1 மார்க் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். 2023 கொஸ்டின் பேப்பர். வாட் இஸ் ஸ்டோமியம்? இது இன்டீரியர் கொஸ்டின். கிவ் த டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ், இதுவும் இன்டீரியர் கொஸ்டின். அடுத்து நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். இது சாப்டர் 4ல் புக் பேக்கில் 20. வாட் இஸ் பிஏஆர்? இன்டீரியர் கொஸ்டின். 13 differentiate primary introduction from secondary introduction, chapter 9ல book backல 19. what is co-evolution? chapter 6ல book backல 45th question. சரியா, மொத்தம் 1 2 3 4 5 6 கொஸ்டின்ல 3 இன்டீரியர் 3 புக் பேக். இதில் நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த டிக் பண்ணது எல்லாமே 1 2 3 4 5 கொஸ்டின் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம 4 × 2 8 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 3 மார்க்கில், சரி அதே 2 மார்க்கில் நம்ம 2024 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 9th கொஸ்டின் சாப்டர் 2ல புக் பேக்கில் 24வது கொஸ்டின். 10th கொஸ்டின் சாப்டர் 6ல புக் பேக்கில் 26வது கொஸ்டின். 11th கொஸ்டின் இன்டீரியர். 12th கொஸ்டின் சாப்டர் 5ல புக் பேக்கில் 14வது கொஸ்டின். 13th கொஸ்டின் சாப்டர் 8ல புக் பேக்கில் 17வது கொஸ்டின். 14th கொஸ்டின் சாப்டர் 9ல புக் பேக்கில் 20th கொஸ்டின். ஸோ 2024 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கொஸ்டின் உங்களுக்கு புக் பேக் தான். ஒரே ஒரு கொஸ்டின் தான் இன்டீரியர். நாம் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கும்போது 1 2 3 4 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ 4 × 2 8 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ 3 மார்க் கொஸ்டின் பாருங்க. 2023 கொஸ்டின் பேப்பர். 15th கொஸ்டின் வந்து சாப்டர் 1ல புக் பேக்கில் 25. 16th கொஸ்டின் இன்டீரியர். 17th கொஸ்டின் சாப்டர் 8ல புக் பேக்கில் 13. 18th கொஸ்டின் சாப்டர் 4ல புக் பேக்கில் 17. 19th கொஸ்டின் இன்டீரியர். அவ்வளோதான். 1 2 இதில் இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா 2 இன்டீரியர் 4 புக் பேக். 1 2 3 4. சரியா, ஸோ இதில் வந்து நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக் பண்ணது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரியா இதை வந்து 5 கொடுத்து 3 எழுதுறது. ஓகேவா, 3 புக் பேக்கு 2 இன்டீரியர். 3 இதில் வந்து நம்ம 5மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. அப்போ 3 × 3 9 மார்க் வாங்கிடலாம், ஈவன் இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஷின்.
2024 கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள் 3 மார்க்கு. 15th கொஸ்டின் சாப்டர் 3ல புக் பேக்கில் 16, 16th கொஸ்டின் சாப்டர் 6ல புக் பேக்கில் 18, 17th கொஸ்டின் சாப்டர் 6ல புக் பேக்கில் 23, 18th கொஸ்டின் சாப்டர் 8ல புக் பேக்கில் 15, 19th கொஸ்டின் சாப்டர் 1ல புக் பேக்கில் 45. எல்லாமே புக் பேக், இன்டீரியரே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. இப்போ 2024 கொஸ்டின்லேயுமே 3x3 9 மார்க் எடுத்திருக்கலாம். அடுத்து 5 மார்க் பாருங்கள். 2023ல 20ல ஏ பி ரெண்டுமே இன்டீரியர், ஆனால் ரெண்டுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 21ல ஏ பி ரெண்டுமே புக் பேக்கு, ரெண்டுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்போ 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். 2024 கொஸ்டின் பேப்பரில் 20வது கொஸ்டினில் ஏ வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் 4ல இன்டீரியர், ஆனால் இது வந்து சொன்னது கிடையாது. சாப்டர் புக் பேக், அது வந்து புக் பேக். சாப்டர் 10ல புக் பேக். 21 ஏபி ரெண்டுமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்ல தான் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே புக் பேக் தான். அப்போ இதுலையுமே நம்ம சொன்ன 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடலாம். ஆக மொத்தத்தில் பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் 2 வருஷ கொஸ்டின் பேப்பர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிருந்தா 4 2 மார்க்கு, 3 3 மார்க்கு, 2 5 மார்க் எழுதி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். இப்போ பயோ ஜுவாலஜி பார்ப்போம். 2023 கொஸ்டினில் 1 மார்க்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்டுக்கு ஆப்ஷன் டி, தேர்டுக்கு ஆப்ஷன் டி, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் சி, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் சி, செவன்த்துக்கு ஆப்ஷன் ஏ, எயித்துக்கு ஆப்ஷன் டி. 2024 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ, தேர்டுக்கு ஆப்ஷன் சி, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் டி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் சி, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் டி, செவன்த்துக்கு ஆப்ஷன் பி, எயித்துக்கு ஆப்ஷன் ஏ. சரியா? இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2023ல 2 மார்க்கு. 9th கொஸ்டின் இன்டீரியர், 10th கொஸ்டின் இன்டீரியர், 11th கொஸ்டின் சாப்டர் 6ல புக் பேக்கில் 19, 12th கொஸ்டின் இன்டீரியர், 13th வந்து சாப்டர் 12ல புக் பேக்கில் 10, 14th கொஸ்டின் இன்டீரியர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து 1 2 3 கொஸ்டின் வந்திருக்குது. அப்போ 3 × 2 6 மார்க் வாங்க முடியும். பயோசுவாலஜி இப்படி தான் இருக்கும் கொஸ்டின், நம்ம எவ்வளோ கெஸ் பண்ணாலும் கஷ்டமாக தான் கேட்பாங்க. அடுத்து 2024 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 9th கொஸ்டின் சாப்டர் 6ல புக் பேக்கில் 20, 10th கொஸ்டின் சாப்டர் 9ல இன்டீரியர், 11th கொஸ்டின் சாப்டர் 2ல புக் பேக்கில் 29, 12th கொஸ்டின் சாப்டர் 8ல 14, 13th கொஸ்டின் சாப்டர் 12ல இன்டீரியர், 14th கொஸ்டின் சாப்டர் 3ல இன்டீரியர். இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. 3 × 2 6 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 2023 கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் நம்பர் 15 இன்டீரியர், கொஸ்டின் நம்பர் 16 சாப்டர் 4ல புக் பேக்கில் 36, 17 இன்டீரியர், 18 சாப்டர் 11ல புக் பேக்கில் 16, 19 இன்டீரியர். சரியா? 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இன்டீரியரும் 2 புக் பேக்கும் வந்திருக்குது. இதில் 3 கொஸ்டின் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. 1 2 3. ஆனால் கம்பல்சரி கொஸ்டின் எப்போவுமே இன்டீரியர் தான் கேட்பாங்க. இந்த கம்பல்சரி கொஸ்டின் நம்ம சொன்னதுலேருந்து வரல. இப்போ 2 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 2024 கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். 15 வந்து சாப்டர் 6ல இன்டீரியர், 16 சாப்டர் 2ல புக் பேக்கில் 22, 17 சாப்டர் 12ல இன்டீரியர், 18 சாப்டர் 10ல இன்டீரியர், 19 சாப்டர் 9ல இன்டீரியர். 1 2 கொஸ்டின் நம்ம சொன்னதுலேருந்து வந்திருக்கு. இப்போ 2 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 2023 ஏபி ரெண்டுமே நம்ம சொன்னது தான். 21ல பி நம்ம சொன்னது. அப்போ 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். 2024ல் 20ல பி நாம் சொன்னது, 21ல பியும் நம்ம சொன்னது. அப்போ 2 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் மட்டும் பயோசுவாலஜியில் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படித்தா. ஒரு 5 மார்க்கு 1 மார்க்கில் ஒரு மார்க்கு ஒரு 2 மார்க்கு 7 மார்க் போயிட்டா கூட 100க்கு நீங்கள் 63 மார்க் 100க்கு 93 மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் நீங்கள் ரொம்ப இன்டீரியர்லாம் போய் ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது இந்த கொஷின் பேப்பர்ஸை வச்சு. தேங்க்யூ.